கக்கு என்ன கக்கா? கக்கிருப்பா. கக்கீரு ரொம்ப நல்லது. கக்குறதுனா கக்கீருன்னு. உங்களுக்கு ஏத்த சின்னதை நாங்க ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன் இந்த கூட்டத்தை நாங்க பார்த்தோம். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருமே விசிலடிச்சவங்க குஞ்சுகளா இருக்கிறான். அப்ப இவங்களுக்கு ஏத்த சின்னம் இந்த சின்னம் தான் அப்படின்னு சொல்லி இந்த சின்னத்தை கக்கியாச்சா என்ன? பூரா வன்மம். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும்ல. விசிலடித்தவங்க குஞ்சுகளுக்கு ஏத்த சின்னம் விசில் சின்னம். இனி நண்பா நண்பீஸ்லாம் நண்பா நண்பீஸ் விசில் போடு அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு ஊர் முழுக்க வாயில அவங்க சின்னத்தை ஐ மீன் விசில் எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். ஒரு பீப்பி இருக்கும் அப்படின்னு போயிட்டு வரும். அதை பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகும். இனி பாருங்க தாவக்காரன் ஒவ்வொருத்தரும் வாயில அந்த விசில் வச்சுக்கிட்டு ஊர் உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ஏற்கனவே டிவிக்கு கத்தி செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் தளபதி இவங்க இருக்க அப்படின்னு கத்துவாங்க. அண்ணே சாட்ட முறிய அண்ணே காதுல முட்டும் விசில் சத்தம் ஊ ஊ அப்படின்னு கேக்குது. ஏன்னா 2020 தேர்தல் அவங்களுக்கு அப்படின்னு ஆயிரும். அதனால இந்த சின்ன ஒரு சின்னம் ஒதுக்குனது அது எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வைப்பு. பட்டி தொட்டிலாம் பரவுது. எல்லாருமே நீ விசில் தான் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சூழல்ல கண்ட்ராக்டருக்கு தயவு செஞ்சு விசில் அடிக்காதேன்னு கெஞ்சிராங்களாம். ஓகே அவன் என்ன சொல்றான், கண்டக்டர் விசில் அடிக்காதீங்க, வாட்ச்மேன் விசில் அடிக்காதீங்க, டிராபிக் போலீஸ் விசில் அடிக்காதீங்க, செக்யூரிட்டி விசில் அடிக்காதீங்க. எங்களுக்கு வந்து அதை கேட்கும் போது பயமா இருக்கு. சங்கு சத்தம் மாதிரியே எனக்கு. குறிப்பா என்ன தெரியுமா, இந்த முறை ஐபிஎல் நிகழ்ச்சியை உதயநிதி அவர்களும் முதலமைச்சரும் புறக்கணிக்கதா இருக்காங்களாம். விசில் அடிப்பாங்க இல்ல வழக்கமா போவாங்களே, வழக்கமா போறதெல்லாம் தளபதிக்கு முன், தளபதி வருகைக்கு பின் கிடையாது. புரியுதா? போட்டு போவார். போன வாட்டி அவர் விசில் அடிச்சது தூக்கி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏன் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? புரியுதா? தோனி உள்ள வந்து விசில் போடுன்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய வைப் இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கும். எங்களுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கு, எங்களுக்கு அப்படி இருக்குன்னு ஒரு கூட்டம் வந்து அது விளம்பரம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் விளம்பரம் பண்ற கூட்டம். ஏதாவது 5-10 கிடைக்கும்ல, கிடைக்கதான் செய்யும், போகட்டும். 5-10 வச்சு பொழைக்கிற ஆள் பொழைச்சுக்கிட்டோம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல இனி விசில் சின்னம்னா தளபதியோடைய வைப்பு கண்டிப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.